ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்சூரன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லா செக்டார்லேயும் இருக்குது. இன்றைக்கி இன்சூரன்ஸ் செக்டார் வந்து ரொம்ப குரோவான செக்டாரு. இன்சூரன்ஸில் வந்து நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க, பப்ளிக் பிளேயர்ஸோட ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, அதாவது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட், ஏதாவது ஒரு விபத்து நடக்கும்போது இன்சூரன்ஸ் மூலிமா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வருது. இன்சூரன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் பே பண்ணுவோம், அதனோட ரிட்டர்ன் பெனிஃபிட்ஸு. ஒரு சிலதில் ப்ரீமியம் பே பண்ணுவோம், ஏதாவது ஈவெண்ட் நடந்தால் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ பொதுவாகவே நம்ம வந்து நம்ம லைஃபுக்கு வந்து நம்ம பெருசாக வந்து இன்சூரன்ஸை பற்றி யோசிக்கிறது இல்லைங்க. இப்போ நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் இருக்குது, 2 வீலர்ஸ் இருக்குது, 4 வீலர்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம கம்பல்சரி இன்சூரன்ஸ் போடுறோம். என்ன காரணம் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆனால் டேமேஜுக்கு போட்டுக்கிறோம். இன்னொன்று அரசாங்கத்தினுடைய கெடுபிடி, இதனால் நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஆனால் நம்ம லைஃப் வந்து பெரும்பாலும் வந்து யாரும் போட்டுக்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைஃபுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். நம்ம தான் ஒரு பெரிய அசட்டு. இப்போ 2 வீலருக்கு 4 வீலருக்குன்னா அது இவ்வளோ ரூபா தான். ஆனால் நம்ம உயிர் மதிப்பற்றது நம்ம இது. நம்ம இழந்தோம்னா நம்மளோட டிபெண்டன்ஸ் வந்து அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரியாத கஷ்டங்கள். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு லைஃப் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து ஹை கிளாஸ் பீப்புள் தான் எடுக்கலாமா அப்படிலாம் கிடையாதுங்க. சாதாரண மக்கள்லேருந்து ஹை கிளாஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாருமே அந்த இன்சூரன்ஸை எடுத்துக்கலாம். ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் கம்மி. இந்த இன்சூரன்ஸ் வந்து 2015 அந்த ஆண்டில் தான் கொண்டு வரப்பட்டாங்க. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு, இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs. இன்னொன்று வந்து இன் கேஸ் ஆஃப் எனி டெத்து அதர் தன் சூசைட் தவிர எந்த விபத்துனால மரணம் அடைந்தாலும் 2 லட்ச ரூபா வரைக்கும் காப்பீடு இருக்குது. இது வந்து இந்த இன்சூரன்ஸுடைய பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுடைய பேர் வந்து PMSBY, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. நார்மல் இன்சூரன்ஸுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா PMJBY, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வரும்போது இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுக்கு 12 ரூபா, அதாவது SBIக்கு 12 ரூபா, இன்னொன்றுக்கு வந்து JBYக்கு வந்து 330 ரூபா இருந்துச்சு. 2021 அதனுடைய இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வந்து ரைஸ் பண்ணாங்க. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து 20 ரூபா, இதனுடைய ப்ரீமியம் வந்து 436 ரூபா. இது எதனால் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து கிளைமிங் நிறையா வருது. நிறையா கிளைம் வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன எப்படி ரன் பண்ணுதுன்னா, நம்ம கொடுக்குற ப்ரீமியத்தை வச்சு தான் யாருக்கு விபத்து நடக்குதோ இழப்பு நடக்குதோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் அந்த கம்பெனி ரன் ஆகுது. ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களோட கிளைமிங் செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்குது. கிடைக்கக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால தான் IRDA கிட்ட பேசி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பேசி, கவர்மெண்ட்டும் இதை தலையிட்டு இன்சூரன்ஸை வந்து ரைஸ் பண்ணாங்க. 12 ரூபாலேருந்து 20 ரூபா, 330 ரூபாலேருந்து 436 ரூபா. இந்த இன்சூரன்ஸ் வந்து எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் வந்து எல்லா பேங்க்ஸ்லேயும் கிடைக்குங்க. நம்ம ரூரலில் இருந்தாலும் பேங்க்ஸில் கிடைக்கும். இந்த இன்சூரன்ஸுக்கு எவிடன்ஸ், மெயின் எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதனுடைய எவிடன்ஸு. இந்த இன்சூரன்ஸ் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். அதாவது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வந்து 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் உண்டு. நார்மல் இன்சூரன்ஸு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் போடலாம். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேர்த்து இது 20 ரூபா, அதுக்கு 436 ரூபா, கிட்டத்தட்ட 456 ரூபா ஆண்டுக்கு நீங்கள் போடுறீங்க. நீங்கள் உங்கள் டென்யூர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் மொத்தமாக செலவிடுற பணமே 15,000 ரூபா தான். உங்களுக்கு ஏதாவது இன் கேஸ் ஆஃப் எனி ஈவெண்ட்ஸ் நடந்தால் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸு கிடைச்சிட போகுது. இல்லை அப்படின்னா நம்ம அதை விட நம்ம ஒரு பெரிய அசட்டு. இந்த பணம் வந்து நமக்கு பெரிய பொருட்கள். ஸோ சாதாரண மக்களுக்கு இது ஒரு சின்ன பணம் தான் போட்டுக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் வந்து ஜூனில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் ஆகுங்க. அந்த பேங்க்கில் போட்டிருக்கோமோ, பேங்க்கோ போஸ்ட் ஆஃபீஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் ஆகும். அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்ஸில் ஃபண்ட்ஸ் இருக்கணும். ஃபண்ட்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் ஆகும். சப்போஸ் ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அது ரெனியூவல் ஆகாது. திரும்ப போய் நம்ம அந்த பாலிசியை போட்டுக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாங் லைஃபுக்கு ரெனியூர் ஆகிட்டு இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம 4 இடத்துல போட்டுக்கலாமான்னு அப்படிலாம் போட்டால் நம்ம கிளைம் பண்ணும்போது ஒரு இடத்துல தான் பண்ணணும். ஒரு நேம் தான் அது, PMSBY, PMJBY. இந்த 2 இன்சூரன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல போட்டுக்கலாம். நீங்கள் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ போட்டுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜூனில் வந்து ரெனியூவல் ஆகும். ஃபண்ட்ஸ் இல்லைன்னா கட் ஆகிடும், திரும்ப போய் நம்ம போட்டுக்கணும். ஸோ இது நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ், பெனிஃபிட்ஸு. ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி. இப்போ 450 ரூபா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வரோம், ஒரு ஜுரம் அப்படின்னாலே நமக்கு வந்து 500 ரூபா கிட்ட செலவாயிடும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த ப்ரீமியத்தை எடுத்து இந்த இன்சூரன்ஸை போட்டு என்னுடைய ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம வந்து அடைஞ்சிக்கலாம். ஏதாவது ஆக்சிடென்டல் டெத்தோ ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் நடந்தால் நம்ம இதனால் பயன்பெற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.